ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி இயற்கைக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நம்ம சிட்டியிலே இருக்கிறதுனால இயற்கை காட்சிகளை பார்த்து நம்ம ரசிக்க முடியறதில்ல. நீங்கள் எப்போல்லாம் இயற்கையான இடங்களுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்பொழுது ரசிக்கிறதோடு நிறுத்திடாமல் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அப்பாவுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். உங்கள் மனசில் ஒரு புதிய சந்தோஷம் வரும், உடம்புலையும் ஒரு புது பலனை அது கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் நம்மளை சுற்றி வைத்திருக்கிற இயற்கையான ஒவ்வொரு விஷயங்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். முதலாவதாக சூரியனுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்த உடனே சூரியன் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. இந்த பூமி உயிர் துடிப்போடு இயங்க, தாவரங்கள் வளர சூரியன் ரொம்ப அவசியமாக இருக்குது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சூரியனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய முகம் எங்களுக்கு நினைவுக்கு வருவதாக. அருணோதயம் போல் இருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் நினைத்து பார்க்க, இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமி தொடர்ந்து இயங்க உயிர் துடிப்போடு இருக்க காரணமாக இருக்கிற சூரியனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். அடுத்து இரவு நேரத்தில் நம்ம பார்க்குற சந்திரன், நட்சத்திரங்கள், பிரபஞ்சத்துக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ராத்திரி நேரத்தில் வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், நமக்காக எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார்ன்றதை நினைக்கும் பொழுது நம்ம அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் உண்டாக்கின சந்திரனுக்காக, நட்சத்திரங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக அடையாளங்களாக நீங்கள் அவைகளை வைத்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, அந்த படைப்புகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை படைத்த நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கும்படியாக நீர் வைத்திருக்கிற இந்த சந்திரனுக்காக, நட்சத்திரங்களுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்ததா காற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காற்றும் அதில் இருக்கிற பிராணவாயும் தான் காரணமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் பல ஆயிரங்கள் அவங்க செலவு பண்ணுறாங்க. ஆனால் அப்பா நமக்கு இலவசமாக இந்த காற்றை, ஆக்சிஜனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற காற்றுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு முறை நாங்கள் சுவாசிக்கும் பொழுதும் அந்த காற்றை நாங்கள் ஆண்டவரை உணரும் பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய இருதயத்தை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற பிராணவாயுக்காக, அதை சுவாசித்து ஒவ்வொரு நாளும் உயிர் வாழும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தண்ணீருக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்மளை சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற நீர்நிலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், கடல், இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்ணீருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தண்ணீரை பருகி நாங்கள் உயிர் வாழ நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்களை சுற்றிலும் நீர் கொடுத்திருக்கிற நீர்நிலைகளுக்காக, ஏரிகளுக்காக, குளங்களுக்காக, ஆறுகளுக்காக, நதிகளுக்காக, நீர்வீழ்ச்சிகளுக்காக, கடலுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்ல ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக மலர்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் பூக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய மனம் சந்தோஷப்படுது. அதனுடைய வாசனைகளை நுகரும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு பரவசம் உண்டாகிறது. ஆகவே கர்த்தர் படைத்த மலர்களுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் படைத்த அழகான மலர்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த மலர்களின் நிறங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கவும், கர்த்தாவே, அதனுடைய மனத்தை நாங்கள் சுவாசிக்கும் பொழுதெல்லாம் அப்பா உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்வோம். நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் கூட உடுத்தாத அழகான வண்ணங்களை இந்த மலர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. நீர் எத்தனை நல்ல தேவன். கர்த்தாவே, நீர் இப்படிப்பட்ட அழகான படைப்புகளை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் படைத்திருக்கிற கனி வகைகளுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு கனியும் எவ்வளவு அருமையான ருசி கொடுக்குது பாருங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டாவே பலவிதமான மாம்பழங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி. நம்ம எல்லாத்தையும் இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் கர்த்தர் படைத்த இந்த கனி வகைகள் ஆச்சரியமானவைகள், நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறவைகள். கண்களை மூடி அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிற கனி வகைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இனிமையான பழங்களை நாங்கள் சுவைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள் ஆவியின் கனிகள் உருவாக ஆண்டவர் நீர் கொடுக்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த கனிகளை சுவைத்து நாங்கள் ஆரோக்கியம் பெற, ஆசீர்வாதம் பெற இந்த உலகத்தில் நீர் படைத்திருக்கிற எல்லா கனி வகைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நாள் நித்தியத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் சாப்பிட போவதற்காக உம்மை துதிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிற விதவிதமான விலங்குகளுக்காக, பறவைகளுக்காக அப்பாவை நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டி. ஆண்டவர் விதவிதமான பறவைகள், விதவிதமான விலங்குகளை படைத்திருக்கிறார். அவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் வேற்றுமையில் ஒரு ஒற்றுமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, மனிதர்களாகிய நாம் விதவிதமான நிறங்களில், இனங்களில் இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அவைகள் உணர்த்துகிறது. அதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் படைத்த விலங்குகளுக்காக, பறவைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை விதமான விலங்குகள், எத்தனை விதமான பறவைகளை நீங்கள் எங்களுக்காக படைச்சிருக்கிறீங்கப்பா. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இத்தனை வெரைட்டியான விலங்குகளையும் பறவைகளையும் படைத்திருப்பதை நினைத்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் மனிதர்கள் பல விதங்களில், பல நிறங்களில் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை அந்த விலங்குகளையும் பறவைகளையும் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அடுத்து மலைகளுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். மலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்கு நினைவுக்கு வரணும். எப்படி இந்த மலைகள் மாறாதவைகளாக இருக்கிறதோ அதே போல ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, அன்பு, உடன்படிக்கை, தயவு மாறாதவைகளாக இருக்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் படைத்திருக்கிற மலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் இந்திய தேசத்தில் உலகத்திலேயே உயரமான இமயமலையை நீர் வைத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலை என்பதை உணர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த மலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவர், அவருடைய உடன்படிக்கை எவ்வளவு உறுதியானது, எங்கள் ஆண்டவருடைய அன்பும் தயவும் இரக்கமும் கிருபையும் எவ்வளவு மாறாதவைகள் என்பதை உணர்ந்து உம்மை துதிப்பதற்காக, இவைகளை அடையாளமாய் வைத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நிறைவாக கடல்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். கடல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவருடைய அன்பு எவ்வளவு நீளமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே கண்களை மூடி அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் படைத்த கடல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரம்மாண்டமான அந்த கடல்கள், அதில் இருக்கிற அலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர், அவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை துதிப்பதற்காக, இப்படிப்பட்ட கடல்களை, சமுத்திரங்களை நீர் படைத்திருப்பதற்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு நினைவுக்கு வர, இந்த அன்பு எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அகலமானது, எவ்வளவு ஆழமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கர்த்தர் படைத்த இயற்கை படைப்புகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொன்னோம். நீங்கள் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது இயற்கையான காட்சிகள், சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ உங்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும், உங்கள் உடம்புலையும் ஒரு பலன் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் வெற்றியுள்ள ஒரு நாளாக மாறும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த த பெஸ்ட் 10 ஆசீர்வாதங்களை எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல அதை ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருங்க.
நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொரு நாளும் வெற்றி மேலே வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்த விதத்தில் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.